ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? கிருஷ்ணகிரி மாவட்டம் திருவண்ணாமலை ரோட்டில் உள்ள தனியார் பள்ளியில் 17 வயது மாணவி +2 படித்து வந்தார். அங்குள்ள அரசு பள்ளி ஒன்றில் செவ்வாய்க்கிழமை உயிரியல் பொதுத் தேர்வு எழுத சென்றார். அப்போது மாணவி தேர்வு எழுதிய அறையின் மேற்பார்வையாளராக 44 வயதான ஆசிரியர் ரமேஷ் வந்துள்ளார். இவர் வேப்பனஹள்ளி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் முதுகலை பட்டதாரி ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். மாணவி தேர்வு எழுதி கொண்டிருந்த போது அவரது தோளில் கை போட்டு பாலியல் சீண்டல் செய்துள்ளார் ரமேஷ். இதனால் அதிர்ச்சியடைந்த அந்த மாணவி தேர்வை சரிவர எழுத முடியாமல் திணறியுள்ளார். தேர்வு முடிந்த பின்பு வெளியே வந்த அந்த மாணவி சோகத்துடன் இருந்துள்ளார். இதுகுறித்து அவர் படித்து வரும் தனியார் பள்ளியின் முதல்வர் விசாரித்துள்ளார். அப்போது தேர்வறையில் தனக்கு நடந்த கொடுமை குறித்து தெரிவித்து மாணவி கதறியுள்ளார். இதேபோல் அதே அறையில் தேர்வெழுதிய அப்பள்ளி மாணவி ஒருவரும் தன்னிடம் ஆசிரியர் ரமேஷ் தவறாக நடந்து கொண்டதாக கூறியுள்ளார். இதையடுத்து அந்த பள்ளியின் முதல்வர் தேர்வு மையத்தின் பொறுப்பாளரான அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் செல்வத்தை தொடர்பு கொண்டு தெரிவித்துள்ளார். தொடர்ந்து பர்கூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து போலீசார் ஆசிரியர் ரமேஷை அழைத்து சென்று விசாரணை நடத்தினர். அவர் மீதான குற்றம் உறுதியானதை தொடர்ந்து போக்சோ வழக்கில் கைது செய்தனர்.